இந்தியாவின் 5 சிறந்த பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் 5 பெஸ்ட் பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். டாப் 5ல இது இருக்கு அப்படின்ற மாதிரியான பிரியாணி நம்ம பார்க்க போறதுல நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. மக்கள் வந்து ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிரியாணிக்கு. அப்படிப்பட்ட ஒரு 5 பிரியாணி வெரைட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரியாணி அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே ஆசைப்பட்டு இந்த பிரியாணியை சாப்பிடுவாங்க. ரொம்பவே பிரியாணி பிரியர்கள் இந்தியா முழுவதுமாக இருக்கட்டும் உலகம் முழுவதும் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போனவங்க எல்லாம் ஐயோ எப்படா என் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிடுவேன், எப்படா இந்தியாவுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா இருப்பாங்க. ஸோ பிரியாணிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுல சிறந்த 5 வெரைட்டிஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லக்னோவி பிரியாணி. ஸோ இதுதான் லக்னோவை சேர்ந்த ஒரு பிரியாணி வெரைட்டியாக தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரை சேர்ந்தவங்களுக்கு லக்னோவி பிரியாணி ரொம்ப அளவுக்கு பிடிக்கலனாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபுட் ஆப்ஷனாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லக்னோக்கு வந்தீங்கன்னா இந்த பிரியாணி ட்ரை பண்ணாம நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுவுமே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக எந்த பிரியாணி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணி தான். சோ நிசாம்ஸ் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல உருவான இந்த ஹைதராபாதி பிரியாணி ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி வெரைட்டியாக தான் இருக்கு. ஆந்திரா மக்களாக இருக்கட்டும் தெலுங்கானா மக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெல்லூரை சேர்ந்தவங்க நெல்லூர் பிரியாணி சாப்பிடுவாங்க, குண்ட பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே சாப்பிடதான் செய்வாங்க. பட் இந்த ஹைதராபாதி பிரியாணிக்கு ஒரு தனி ஒரு மவுஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதோட லேயர்ஸ் தாங்க. அந்த ரைஸ், அப்புறம் அந்த மட்டன் லேயர், மட்டனோ சிக்கனோ அதனால ஆன அந்த கிரேவி லேயர், அப்புறம் மறுபடியும் ரைஸ், அப்புறம் மேல அந்த திராட்சைகள் அதெல்லாம் போட்டு தூவி, இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸாக இருக்கட்டும் திராட்சைகள் அதெல்லாமே மேல தூவி ஒரு நல்ல அரோமா மற்றும் டேஸ்டோட இருக்கக்கூடிய இந்த பிரியாணி பல பேரோட ஃபேவரட்டாக இருக்கு. ஹைதராபாதி தம்கா பிரியாணிலாம் சொல்லுவாங்க. ஸோ தம் பிரியாணி தான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி வெரைட்டியாக தான் இருக்கு. இது இந்தியாவை சேர்ந்த பெஸ்ட் பிரியாணில ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக நம்ம எந்த பிரியாணி பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த தொன்ன பிரியாணி தான். பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த தொன்ன சிக்கப்பெட் பிரியாணி எல்லாம் கூட சொல்லுவாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ இந்த தொன்னையில வழங்கக்கூடிய இந்த பிரியாணி வந்து செம ஃபேமஸாக இருக்கு. சிவாஜி ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறோமே, சிவாஜி ஹோட்டலாக இருக்கட்டும் இன்னும் நிறைய ஃபேவரட்டான பிரியாணி ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. சோ இந்த தொன்ன பிரியாணி வந்து இந்தியால மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு பிரியாணி வெரைட்டியாக தான் இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட கலரே டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோவிஷ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குங்க. அந்த கலர் காம்போவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். சோ இந்த பிரியாணி ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி வெரைட்டிஸ்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த தலசேரி பிரியாணி தான். சோ இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா எல்லா பிரியாணியும் ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்குங்க. சோ என்னங்க வெள்ளை கலர்னு சொல்றீங்க, புலாவ் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க தோணலாம், நீங்க உங்களுக்கு நினைக்கலாம். சோ இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு மாதிரி லேயர்ட் பிரியாணியா தான் இருக்கும். சோ இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி அரிசியாக இருக்காது, சின்ன சின்ன அரிசியாக தான் இருக்கும். சோ இதுவுமே ஒரு லேயர்ட் பிரியாணியாக தான் இருக்கும். உங்களுக்கு மசாலா இருக்கும், ரைஸ் இருக்கும், அப்புறம் மசாலாக இருக்கும். இதுலயுமே ஃப்ரைட் ஆனியன்ஸ், திராட்சை இதெல்லாமே போட்டிருப்பாங்க. கேஷ்யூ நட்டாக இருக்கட்டும், கேஷ்யூ நட் வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான், பட் திராட்சையாக இருக்கட்டும் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணியாக தான் இருக்கு. நெய் எல்லாமே போட்டு ரொம்பவே மணக்கும். நிறைய பேருக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கு. சோ கடைசியாக நம்ம எந்த பிரியாணி வெரைட்டியை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் சொல்ல நினைச்சேன், ஆனா மனசு கேட்கல, நான் ரெண்டா சொல்றேன். தமிழ்நாட்டை சேர்ந்த திண்டுக்கல் மற்றும் ஆம்பூர் பிரியாணி தான். சோ ஆம்பூர் பிரியாணி ஒரு ரகம்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ஒரு ரகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரெண்டுமே ஃபேவரட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இல்ல நான் வெள்ளூர் பக்கம் ஆம்பூர் பக்கம் எல்லாம் போனா நான் கண்டிப்பா ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே கிளம்பி போறவங்க இருக்காங்க. திண்டுக்கல்லையும் நிறைய ஃபேவரட்டான ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. இந்த திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடணும், இந்த ஸ்டைல் பிரியாணி நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரியப்பட்டு இதுக்காகவே திண்டுக்கல் போயிட்டு அப்படியே மதுரை போயிட்டுலாம் வருவாங்க. சோ இந்த மாதிரி ஃபுட் ட்ரிப் எல்லாமே போக தான் செய்வாங்க. சோ இதுவுமே இந்த ரெண்டு பிரியாணியுமே ஃபேமஸான பிரியாணி வெரைட்டிஸாக தான் இருக்கு. சோ ஆம்பூர் பிரியாணியுமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு பிரியாணி வெரைட்டியாக இருக்கு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 5 பெஸ்ட் பிரியாணி வெரைட்டிஸ் இன் இந்தியா அதை பத்தி பார்த்தோம். நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் இருக்கு. கொல்கட்டா பிரியாணியாக இருக்கட்டும், அதுல வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போடுவாங்க. என்னங்க சொல்றீங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நமக்கு பிரியாணி சாப்பிட்ட நமக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பதபதிக்க தான் செய்யுது. பட் அவங்க ஸ்டைல்ல அதை உருவாக்குறாங்க, அதை செய்யறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கதான் செய்யுது. உங்களோட ஃபேவரட்டான பிரியாணி டைப் என்ன அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.